ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்எஸ் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி கொடுத்த கால்ஸ் எல்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆச்சு, எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் 9:55 கிட்ட நம்ம வந்துட்டு 57க்கு 56க்கு 2 கால் சைடு கால்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு டைமு 12:30 முடிஞ்சிடுச்சு, 12:30 தாண்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட கால்ஸ் ஆக்டிவேட் ஆச்சு, எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி வந்துட்டு 24,400 நாம் கொடுத்த கால் வந்து எப்படி வந்து சக்ஸஸ் ஆச்சுங்கிறத லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறோம். ஒன்ஸ் என்ட்ரி கிடைச்சதும் நமக்கு ட்ரையாங்கிள் சிம்பிள் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பை இண்டிகேஷன் வந்திருக்கு, ட்ரையாங்கிள் சிம்பிளும் கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் நம்மக்கிட்ட 74 கிட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்ஸ் என்ட்ரின்னு கிடச்சிடுச்சுன்னா நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறது. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, என்கிட்ட கம்மி தான் அமௌண்ட் இருக்குது, என்னால் வந்து நீங்கள் கொடுக்குறது மல்டிபிள் ட்ரேட்ஸ் எல்லாம் அட் டைம் எடுக்க முடியாது, 100 கிட்ட கொடுக்குறீங்க, அப்போது ஒரு 20,000 இருக்கணும், ஆனால் நீங்கள் வீடியோ போடுறது வந்து 10,000 இருந்தால் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட் கால்ஸ் கொடுக்குறோம். 1 by 1 ஆக்டிவேட் ஆகும். இப்போ இதுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு, 24,400 கால் இது, சரிங்களா? இது இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒன்ஸ் என்ட்ரி கிடச்சிச்சின்னா we can வெயிட் ஃபார் த டார்கெட். நான் கொடுத்தது இப்போ ஃபஸ்ட் டார்கெட் தாண்டி செகண்ட் டார்கெட் 95 ஆல்மோஸ்ட் டச் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இன்னும் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் போகிற வரைக்குமே நமக்கு ஹோப் இருக்குது டார்கெட் பிடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு வேளை மந்த்லி 1 or 2 ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகும். நமக்கு ஆவரேஜாக பார்த்தா 85 to 90% சக்ஸஸ் தான். ஸோ 1 or 2 days தான் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நாம் ஒரு ஸ்டாண்டர்டான அமௌண்ட்டு, ஸ்டாண்டர்டான ப்ராஃபிட் மைண்டில் வச்சுக்கணுன்னா நமக்கு டெய்லியுமே வர ப்ராஃபிட்டில் அரௌண்ட் 20 days ட்ரேட் பண்ணுறோன்னா 18 days நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24,350 இது வந்து இன்னும் ஆக்டிவேட்டே ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டாப் லாஸ் லைன் கிட்டே தான் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, இப்போது 100 கிட்ட வந்துட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். நம்ம வந்துட்டு எல்லா ட்ரேடும் ஒரே டைமில் கிடைக்கும்னு இல்லை, இதை வாங்கி விற்றுட்ட பிறகு தான் அது ஆக்டிவேட் ஆகும். இன்னுமே ஆக்டிவேட் ஆகலை. நான் இப்போ வீடியோ போடுறது 1:30, இப்போ வரைக்கும் நமக்கு ஆக்டிவேட் ஆகலை அனதர் கால். ஸோ ஒரு சில நாளில் நமக்கு நல்ல லக் இருந்தால் கால் சைடு புட் சைடு எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஒரு சில நாளில் கிடைக்கலன்னும் போது ஓகே, நோ ப்ராப்ளம், நான் பெட்டர் லக் ஃபார் நெக்ஸ்ட் டைம், அதுதான். ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் கான்டாக்ட்.